தர்பூசணியில் நிறமி கலக்கப்படுவதாக எழுந்த வதந்தியால் வியாபாரிகளும் விவசாயிகளும் பாதிக்கப்பட்ட நிலையில் சென்னை மண்டல உணவு பாதுகாப்பு அதிகாரி பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். தற்போது தர்பூசணி வியாபாரம் எப்படி உள்ளது என்பது குறித்து வியாபாரிகளின் குரல்களை பதிவு செய்ய நமது செய்தியாளர்கள் சுரேஷ்குமாரும், விவசாயிகளின் கோரிக்கையை பதிவு செய்ய விழுப்புரத்திலிருந்து செய்தியாளர் காமராஜும் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். முதலில் சுரேஷ்குமார், வியாபாரிகளினுடைய குரல் எப்படி இருக்கிறது? தர்பூசணியில் நிறமி கலக்கப்பட்டிருக்கிறது என்பது வதந்தி என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா? பொதுமக்களும் வியாபாரிகளும் என்ன சொல்றாங்க? பூங்குழலி, பொதுவாக இந்த கோடை காலம் வந்தாலே மக்களுக்கு தாகத்தை தணிக்கக்கூடிய மோர், இளநீர் உள்ளிட்ட இந்த நீர் பானங்களும், அதே போன்று நாம் பார்க்கக்கூடிய இந்த தர்பூசணி போன்ற பழங்களும் அதிக அளவில் விற்பனை நடைபெறும். இந்த ஆண்டு அதிக அளவில் தர்பூசணி விளைச்சல் இருந்தாலும் விற்பனை மந்தமாக இருக்கிறது. பல இடங்களில் தர்பூசணி நிலங்களிலே வீணாகி விடுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை விவசாயிகள் முன்வைத்தார்கள். இவர்கள் வைக்க வேண்டிய இந்த குற்றச்சாட்டுக்கான ஒரு முக்கிய காரணமாக கூறுவது, இந்த தர்பூசணி பழங்களில் தடை செய்யப்பட்ட நிறமிகள் கலக்கப்படுவதன் காரணமாக உடல்நலத்துக்கு உபாதை ஏற்படும் என்ற ஒரு குறிப்பினை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி தெரிவித்ததால் தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டது என்ற குற்றச்சாட்டை முன்வைத்தார்கள். அதே நேரத்தில் சென்னை உணவு பாதுகாப்புத்துறையோட நியமன அதிகாரியாக இருக்கக்கூடிய சதீஷ்குமார் அவர்கள் இந்த தர்பூசணிகளில் உற்பத்தி செய்யப்பட்ட பிறகு, அதாவது தர்பூசணி நிலத்தில் விளைந்த பிறகு சிலர் இந்த ரசாயனத்தை உள்ளே கலப்பதன் காரணமாக, நிறமியாக சேர்ப்பதன் காரணமாக இது பல்வேறு உடல் உபாதைகளை ஏற்படுத்தக்கூடியதாக அமையும் என்பதை அவர் தெரிவித்திருந்தார். இந்த கருத்து பெருமளவில் தமிழகம் முழுவதும் பரவியதன் காரணமாக பல இடங்களில் தர்பூசணியுடைய விற்பனை தடைபட்டதாக வியாபாரிகள், விவசாயிகள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் சென்னை மாவட்ட உணவு பாதுகாப்பு துறை அதிகாரி சதீஷ்குமார் அதிரடியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அவர் சுகாதாரத்துறைக்கு மாற்றம் செய்யப்பட்டு அதுக்கான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தர்பூசணி சர்ச்சை என்பது கடந்த ஒரு வார காலமாகவே தமிழகத்தை புரட்டி போட்டிருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். குறிப்பாக தர்பூசணியை அங்கங்கு சாலையில் போட்டு உடைத்து விவசாயிகள் பெருமளவில் போராட்டத்தில் ஈடுபட்டதை கூட நாம் பார்க்க முடிந்தது. இப்படிப்பட்ட நிலையில்தான் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரியாக இருந்த சதீஷ்குமார் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். நாம் தற்போது இருக்கக்கூடியது நுங்கம்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய சாலையோரம் தர்பூசணி விற்பனை செய்யக்கூடிய இடங்கள் தான் இருக்கிறோம். இங்கு அதிக அளவில் பொதுமக்கள் தர்பூசணியை வாங்கி சாப்பிடுவதை பார்க்க முடிகிறது. இருந்த போதிலும் வியாபாரிகள் தரப்பில் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு சற்று இந்த தர்பூசணியோட விற்பனை குறைந்திருப்பதாக இங்கு இருக்கக்கூடிய வியாபாரிகள் அதிக அளவில் ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். அதற்கு இந்த தமிழகம் முழுவதும் ஏற்பட்ட அந்த சர்ச்சை ஒரு முக்கிய காரணமாக அவர்கள் தரப்பில் கூறப்படுவதாக இருக்கிறது. இது தொடர்பாக இங்கு வியாபாரத்தில் ஈடுபட்டு வரும் இந்த தர்பூசணி வியாபாரியிடமே கேட்கலாம். ஐயா, இப்போ இந்த வருஷம் விற்பனை எப்படி இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. விற்பனை எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் மந்தமா தான் இருக்குது சார். என்ன ஆச்சுங்க ஐயா, எதனால விற்பனை பாதிக்கப்பட்டிருக்குது? எப்பவுமே தர்பூசணியா மக்கள் அதிகமா விரும்பி சாப்பிடுவாங்க, ஏன் இந்த வருஷம் என்ன பாதிப்பு? வீண் புரளி கலப்பி விட்டாங்க, அது பண்றாங்க, ஊசி போடுறாங்க, அது சாயம் கலக்குறாங்கன்னு வீண் புரளி கலப்பி விட்டாங்க. இதனால விவசாயிங்க ரொம்ப பாதிப்பு அடைஞ்சிட்டாங்க. எங்களை போல வியாபாரிகளும் பாதிப்படை. இந்த வருஷம் போல எங்களுக்கு இதை போல எப்பவுமே இருந்ததே இல்லை. வழக்கமா எத்தனை பழம் ஒரு நாளைக்கு விற்பனை செய்வீங்க? இப்ப எத்தனை பழம் விற்பனை ஆகுது? தோராயமா ஒரு 50 பழம் விற்கிறோம்னா இந்த வருஷம் 10 பழம் வர்றது இப்போ அதிசயமா ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு வியாபாரம். ஆமா, அது போல வீண் புரளியால அது போல பாதிப்பு அடைஞ்சு போச்சு வியாபாரம். சங்கர். பூங்குழலி, நாம் தற்போது இருக்கக்கூடிய இந்த நுங்கம்பாக்கம் பகுதியில் 10க்கும் மேற்பட்ட தர்பூசணி விற்பனை செய்யக்கூடிய கடைகள் அடுத்தடுத்து அருகருகே அமைந்திருக்கக்கூடிய கடைகளை நாம் பார்க்க முடியும். இந்த வழியாக சாலையில் செல்லக்கூடிய ஏராளமானோர் தர்பூசணி பழங்களை பார்த்ததுமே அவ்வளவு ஒரு ஆசைப்பட்டு விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. சென்னையிலே தர்பூசணி பழங்கள் எப்பொழுதும் கிடைக்கக்கூடிய ஒரு பகுதியாகவும் இந்த இடம் திகழக்கூடிய இடம்தான். இப்படிப்பட்ட இடத்திலேயே வியாபாரிகள் ஒரு வேதனையோடு பேசக்கூடிய கருத்துக்களை நாம் பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட சர்ச்சை என்பது இந்த வியாபாரிகளுக்கு மட்டுமல்ல, குறிப்பாக விவசாயிகளை பெருமளவு பாதித்திருக்கிறது என்ற குற்றச்சாட்டை தான் விவசாயிகள் தரப்பில் முன்வைக்கிறார்கள். மக்களும் விரும்பி சாப்பிடக்கூடிய, அவங்களோட உடல்நலத்திற்கு நல்லதாக இருக்கக்கூடிய இந்த தர்பூசணி பழங்களை சாப்பிடுவதில் அவர்களுக்கு ஒரு அச்சம் ஏற்பட்டதன் காரணமாகத்தான் இந்த விற்பனை பந்தத்திற்கு ஒரு முக்கிய காரணமாக கூறுகிறார்கள். இப்படிப்பட்ட நிலைதான் சென்னையில் இந்த தர்பூசணி பழங்களோட விற்பனை இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த அச்சத்தை போக்குவதற்கு அரசு தரப்பில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொடர்ந்து வியாபாரிகளும் விவசாயிகளும் வலியுறுத்தி வருகிறார்கள். பூங்குழலி, நீங்கள் இருக்கின்ற அந்த இடத்தில் கோடைகாலம் வந்துவிட்டால் மக்கள் பெருமளவு கூடி நின்று அந்த தர்பூசணி வியாபாரிகளிடம்
தர்பூசணிகளை வாங்கி உண்கின்ற அந்த காட்சிகளை பார்க்க முடியும். ஆனால் தற்பொழுது காட்சிகளிலேயே மக்கள் கூட்டம் அங்கு குறைவாக இருப்பதை பார்க்க முடிகிறது. சுரேஷ் இணைப்பில் இருந்து தொடர்ந்து பேசலாம். விழுப்புரத்திலிருந்து செய்தியாளர் காமராஜ் இணைந்திருக்கிறார். காமராஜ், நிறமி கலக்கப்பட்ட காரணத்தினால் தர்பூசணியினுடைய விற்பனை குறைந்திருக்கிறது என்ற ஒரு வதந்தி பரவியது. நிறமி கலக்கப்பட்டிருக்கிறது என்பது வதந்தி என்று தற்பொழுது உணவு பாதுகாப்புத்துறையே கூறியிருக்கிறது. விவசாயிகள் என்ன சொல்றாங்க? ஏன்னா தர்பூசணி பழங்களை கொள்முதல் செய்வதற்கு யாருமே வரமாட்டேங்கிறாங்க என்று விவசாயிகள் சொல்லிட்டு இருந்தாங்க. தற்போது விவசாயிகள் என்ன கருத்தை முன்வைக்கிறாங்க? இந்த வெயில் காலங்களில் நீர் சத்து தரக்கூடிய தர்பூசணி அதிகமாக விழுப்புரம் மாவட்டத்தில் பயிரிடப்படுகிறது. குறிப்பாக வேம்பி, முறுக்கேரி, திண்டிவனம், மரக்காணம் போன்ற பகுதிகளில் பயிரிடப்பட்டு வருகிறது. அந்த பயிரிடப்படக்கூடிய இந்த தர்பூசணிகள் 3 பரிகள் என்று சொல்வார்கள். முதல் பரி, 2ஆம் பரி, 3 பரி. இந்த 3 பரிகளுமே அதிகமான வியாபாரிகள் ஏற்கனவே அட்வான்ஸ் கொடுத்து வாங்கி செல்வது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு இந்த சுவைக்காகவும் நிறமேற்றப்பட்டு விற்பனை செய்யப்படுவதாக இருந்த அந்த புகாரை தொடர்ந்து முதல் பரியிலிருந்தே வியாபாரிகள் இந்த பகுதிகளில் தர்பூசணியை கொள்முதல் செய்யாதனால நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். நம்ம வேம்பியில் இருக்கக்கூடிய விவசாய நிலத்தில் தான் இருக்கும். தர்பூசணி பயிரிடப்பட்ட இந்த பகுதியில் முதல் பரி மட்டுமே இந்த தர்பூசணியானது பறிக்கப்பட்டிருக்கு. 2வது பரி அப்படியே இந்த கழனியிலே கிடக்கிறது. நீங்களே நேரடியாக பார்க்கலாம். அதுவும் இந்த வதந்தியால தர்பூசணிகள் முழுவதுமாக அழுகிய நிலையிலும் காணப்படுகிறது. ஒரு வியாபாரிகள் கூட இந்த பகுதிக்கு தர்பூசணியை கொள்முதல் செய்வதில்லை என ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு தொலைபேசியில் அழைத்து தங்கள் பகுதியில் உள்ள தர்பூசணிகளை கொள்முதல் செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்தும் அவர்கள் ₹1.75 கொடுத்தால் மட்டுமே நாங்கள் கொள்முதல் செய்வோம் என்று தெரிவிப்பதாகவும், ஆனால் இவர்களுக்கு எங்களுக்கு கட்டுப்படியாகாது, ₹3 மேல் வாங்கினால்தான் நாங்கள் தரப்படும் என்று தெரிவித்தாலும் அவர்கள் வருவதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதனால செடிகளிலே அழுகி இருக்கக்கூடிய சூழல் இருக்குது. இதில் பறித்தெடுத்தும் போய் அருகில் இருக்கக்கூடிய கால்நடைகளுக்கு கொடுக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது. இதே பகுதியில் இருக்கக்கூடிய மற்றொரு விவசாயி தர்பூசணி செடிகளை புடுங்கி அதை விவசாயம் செய்ததை புடுங்கி விட்டு வேற்றொரு விவசாயத்துக்கு செல்வதற்கான நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார். தற்போது இந்த தர்பூசணி காய்களை நீங்களே பார்க்கலாம். நம்முடைய விவசாயிகள் இணைஞ்சிருக்காங்க. கேட்போம், ஐயா, அப்ப தர்பூசணி நிறமேற்றப்பட்டு விற்பனை செய்யப்படுற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. இப்போ தர்பூசணி கொள்முதல் செய்வது வியாபாரிகள் வராங்களா? ஐயா, விழுப்புரம் மாவட்டங்க வேம்பி கிராமத்துலேருந்து பேசுகிறேங்க. தர்பூசணி ஒரு 4 ஏக்கர் பயிர் வச்சுருக்கோம். வியாபாரிக்கு ஃபோன் பண்ணால் ஃபோனே எடுக்க மாட்டாங்க. எடுத்து அதை வரணும்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் வந்த பாடு இல்லை. எங்கள் கொல்லிலே காய்ங்களாம் அழுகுற நிலைக்கு ஆயிடுச்சு. இது போல் ரசாயனம் கலந்ததா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரசாயனம்லாம் நாங்கள் எதுவும் கலக்கல ஐயா. இதை பாருங்கள், ஒரு காயை உடச்சி காட்டுறேன், பார்த்துட்டு சொல்லுங்க ஐயா. எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. இதை போய் மக்கள் மக்கள் மனசில் விதைக்கிறாங்க விஷத்தை கலந்துட்டுன்னு. எதுக்கு எங்களுக்கு இந்த வேலை? எங்களுக்கு உரிய காசு வந்தாலே எங்களுக்கு போதும். நாங்கள் இன்னும் லாபம் எதிர்பார்க்குறோமா சொல்லுங்க அப்படின்ட்டு இந்த மாதிரி அதிகாரி ஏதோ மாற்றம் செஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் வதந்தி கிளப்பி போட்டு இது மாதிரி செஞ்சா ஒரு நல்ல விஷயமா சொல்லுங்க, ஏற்றுக்கூடிய ஒரு விஷயமா சொல்லுங்க. இது அதனால இதை மக்கள் இதை பாருங்க, சாப்பிட்டு காட்டுறோம் பாருங்க. நாங்கள் அந்த அதிகாரி கூட கொடுக்குறோம், சாப்பிட்டு பார்க்க சொல்லுங்க. நாங்கள் நல்ல முறையில் தான் பயிர் வைக்கிறோம். நீங்கள் தேவையில்லாத வதந்தியை கிளப்பாதீங்க. மக்கள் தாராளமாக அந்த காயை வாங்கி சாப்பிடலாம். எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லைங்க. பார்த்துங்க ஐயா. ஐயா, நீங்க சொல்லுங்க, இப்ப தர்பூசணியில நிறமி கலக்கப்படவில்லை, ஒரு அதிகாரி மாற்றம் செய்யப்பட்டிருக்காரு. இதற்கு அப்புறம் வியாபாரிகள் உங்களுக்கு தொலைபேசியில் அழைப்பு கொண்டு காய்கள் வாங்க வராங்களா? வியாபாரிகள் காய் வாங்க வராங்க அப்படின்னு சொல்ல முடியல. ஃபோன் பண்ணாலும் வர்றதில்ல. ஏன்னு கேட்டா ஒரு அதிகாரி பாத்தீங்கன்னா ஒரு முன்னாடி வதந்தியை கிளப்பிட்டாரு. அது அவரே சொல்றாரு, நாங்க போய் எங்கேயும் ஆய்வு பண்ணோம், யார் மேலேயும் கேஸ் போடல அப்படின்னு சொல்றாரு. கேஸ் போடலன்னும் போது அதனுடைய வதந்தி ஏன் பரப்புனான்னு தெரியல. வெளிநாட்டு குளிர்பானங்கள்ல போய் ஆய்வு செய்யல. ஆய்வு செஞ்சாலும் இப்ப எத்தனோ கம்பெனி இருக்கு வெளிநாட்டு குளிர்பானங்கள, அதுல என்னென்ன கெமிக்கல் கலக்குறாங்க எதுவுமே தெரியாது. அதனுடைய வியாபாரத்தை பெருக்கிறதுக்காக விவசாயிகள் வயிற்றுல அதிகாரி அடித்தாருன்னு தான் சொல்ல முடியும். அதனால இப்ப அவர் இடமாற்றம் செஞ்சுட்டாங்க. இடமாற்றம் செஞ்சாலும் அவனுடைய வருமானம் குறைய போறதில்ல. எங்களுக்கு தான் அவர் கிளப்பி சொன்ன வார்த்தையினால கெமிக்கல் கலந்துட்டாங்க, ஊசி போட்டாங்க அப்படின்னு சொன்ன வார்த்தையினால 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தான் இதுல நஷ்டம் அடைஞ்சாங்க. இதுல இது வரைக்குமே எந்த ஒரு அரசு சார்பில் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ எதுவுமே அறிவிக்கல. இடமாற்றம் செஞ்சா மட்டும் எங்க விவசாயிகளுக்கு என்ன இப்ப பயன்? அதாவது நீங்களே நேரடியா பார்க்கலாம், இந்த சாயம் நிறமேற்றப்பட்ட தர்பூசணி விற்பனை செய்யப்பட்ட குற்றச்சாட்டு ஆனா இதுவரையுமே விழுப்புரம் மாவட்டத்தில் நிரூபிக்கப்படல. 200க்கும் மேற்பட்ட இடங்கள் ஆய்வு செய்யப்பட்ட பின்புறம் அது போன்ற ஒரு புகாருக்கு உண்மையான இது கிடைக்கல. ஆனா விவசாயிகள் தான் இதுல பெருமளவில் பாதிப்பை சந்திச்சிருக்காங்க.
எந்த கலப்படமும் செய்யப்படவில்லை என்று அந்த விவசாயிகள் கூறுவதை பார்க்க முடிகிறது. அவர்களுடைய ஏக்கமும் தெரிகிறது. 200க்கும் மேற்பட்ட இடங்களில் ஆய்வு செய்திருக்கிறோம், ஆனால் இது புரளிதான், மக்கள் அச்சப்படாமல் தர்பூசணியை வாங்கலாம் என்று உணவு பாதுகாப்புத்துறையும் தற்பொழுது உறுதி செய்திருக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி காமராஜ் மற்றும் சுரேஷ்குமார்.